நம்ம கப்போசி சார்கோமா பற்றி பார்க்க போகிறோம். கப்போசி சார்கோமானா வேறு எதுவுமே இல்லை. இது வந்து மல்டிபிள் இடியோபத்திக் ஹெமரேஜிக் சிண்ட்ரோமாக இருக்குது. மல்டிபிள் இடியோபத்திக் ஹெமரேஜிக் சிண்ட்ரோமாக இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் வந்து கப்போசி சார்கோமா இஸ் அ வாஸ்குலர் டியூமர் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ். எண்டோதீலியல் செல்லோட ப்ராலிஃபரேஷன் வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ ரிசல்ட்டிங் வந்து ரெட்டிஷ் பர்பிள் லீஷனாக இருக்குது. இதோட அதர் நேம் வந்து ரெட்டிஷ் பர்பிள் லீஷன். ரெட்டிஷ் REDDISH ரெட்டிஷ் பர்பிள் லீஷன் வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா வந்து எதில் சொல்லணும், அதுக்கப்புறம் கப்போசி சார்கோமாவில் சொல்லணும். இது வந்து அசோசியேட்டட் வந்து HIV அசோசியேட்டட் சிண்ட்ரோமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வாயிலெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாயில் வந்து இந்த மாதிரி புண்ணு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நல்லாவே வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கப்போசி சார்கோமாவோட எத்தியாலஜி வந்து அதுக்கப்புறம் எத்தியாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹியூமன் அதுக்கப்புறம் வந்து ஹெர்பிஸ் வைரஸ் 8 ஹியூமன் ஹெர்பிஸ் வைரஸ் 8 வந்து இருக்குது. இப்போ வந்து ப்ரைமரி கேசஸ் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மோர் காமன் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு இண்டிவிஜுவல்னு இருக்குது. இது வந்து HIV எய்ட்ஸ்ன்னு இருக்குது. இம்யூனோ சப்ரசன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. இம்யூனோ சப்ரசன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. இப்போ வந்து மெடிட்டரேன் அதுக்கப்புறம் ஏர்லி மென் ஆஃப் மெடிட்டரேன் அதுக்கப்புறம் ஜுர்வின் அதுக்கப்புறம் மெடிட்டரேன்னு ஒரு ஏரியாவில் உள்ளது அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து இந்த ஏர்லி மென் ஆஃப் மெடிட்டரேனில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சப்சாரன் சீலையும் இதை நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எபிடெர்மாலஜிக்கல் ஃபேக்டரில் வந்து இட் இஸ் காசஸ் டு தி பாப்புலேஷனால் வரக்கூடியது. இது வந்து மொத்தம் எத்தனை டைப் இருக்குதுன்னா கிளாசிக் குரோனிக் கப்போசி சார்கோமா, எண்டமிக் கப்போசி சார்கோமா, இம்யூனோ சப்ரசன் கப்போசி சார்கோமா, எய்ட்ஸ் ரிலேட்டட் கப்போசி சார்கோமா அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் பிக்சர்ஸில் வந்து ஏஜ் பார்த்தோன்னா மிடில் ஏஜ் அண்டு எல்டர்லி இண்டிவிஜுவலுக்கு வரக்கூடியது, ஜெண்டர் வந்து மேலுக்கு வரக்கூடியது, காமன் சைட் வந்து ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேனில் அப்புறம் வந்து காமனாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேனில் காமனாக பார்க்க முடியும். இந்த மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த ஓரல் கேவிட்டியில் வந்து ஓரல் கேவிட்டியில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல இருக்குது. லிம்ஃப் நோடில் பார்க்கலாம், இன்டர்னல் ஆர்கனில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்டம்ஸ் வந்து என்னென்னா ரெட்டிஷ் பர்பிள் கலரில் வந்து இருக்குது. இதோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜ் பிளேக் அண்ட் நோடில்ஸாக வந்து இருக்குது. அண்டு இதோட ஸ்வெல்லிங் வந்து பெயின் அண்ட் அல்சரேஷனாக இருக்குது. ரொம்ப பெயினாக வந்து இருக்கும் இந்த நோய். அதுக்கப்புறம் வந்து பல்மனரி இன்வால்மெண்ட் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பல்மனரி இன்வால்மெண்ட் வந்து இந்த காஃபில் வந்து நடக்குது. இது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் த ப்ரீத்திங்காக இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் சப்டைப்பில் வந்து கிளாசிக்னு பார்த்தோமா, இந்த கிளாசிக் வந்து எப்படி இருக்குதுன்னா கிளாசிக்னு பார்த்த ஒன்று கிளாசிக் வந்து இது வந்து ஓல்டர் ஏஜுக்கு வரக்கூடியது. இது வந்து இது வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரெட்டு பர்பிள் ப்ரௌன் அண்ட் மியூக்கோசில் பிளேக்கு அதுக்கப்புறம் வந்து நோடில்ஸ் ஆஃப் த ஸ்கின்னாக இருக்குது. இட்ஸ் காமன்லி அஃபெக்டட் இன் தி லோவர் என்ட்ரிமேட்டிஸ் அண்ட் லங் ஆங்கிள் ஃபீட்டில் வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ரேர் இன்வால்மெண்ட் ஆஃப் த சாஃப்ட் ப்ளூயிஷ் நோடியூல்ஸ் அப்புறம் சாஃப்டாக ப்ளூயிஷ் நோடியூல்ஸ் ஆஃப் த பேலட் அண்ட் ஜிஞ்சேவாவில் பார்க்க முடியும். எண்டமிக் லிம்ஃபோடினோபத்திக் வந்து ஆஃப்ரிக்கனில் பார்க்க முடியும். யங் ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன் பார்க்க. இப்போ வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து என்லார்ஜ்டு லிம்ஃப் நோட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மினிமல் ஸ்கின் வந்து பார்க்க முடியும். இன்வால்மெண்ட்டில் அஃபெக்ட் சலைவரி கிளாண்டில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இந்த மாதிரி சலைவரி கிளாண்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லிம்ஃப் நோட் இன்வால்மெண்ட் வந்து மினிமைஸ் ஸ்கின்ல வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். இம்யூனோ சப்ரஷன் வந்து எங்கே இருக்குதுன்னா இம்யூனோ சப்ரஷன் ஏரியா, அதாவது ஒரு பேஷண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் 1 to 2 years கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு டைப் HIVனால கூட வரும். இதுவும் ரெட்டிஷ் மாதிரி சைஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எய்ட்ஸ் ரிலேட்டடில் வந்து 40% ஆஃப் த ஹோமோசெக்சுவல் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஹோமோசெக்சுவல் எய்ட்ஸ் பேஷண்ட்டுன்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்க முடியும். அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து லீஷன் இஸ் காமன்லி இன் தி ஸ்கின் அண்ட் மியூக்கோசல் சர்ஃபேஸில், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பேலட்டில், ஜிஞ்சேவா அண்ட் ஓரல் கேவிட்டியில் பார்க்க முடியும். இது வந்து ரைஸ்டு ப்ளூ அதுக்கப்புறம் ரெட்டிஷ் பர்பிள் அண்ட் பேச்சஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வர ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஏர்லி பேட்ச் வந்து எப்படின்னா ஸ்மால் ரெட்டிஷ் அண்ட் கேபிலரிஸ் இருக்கும். மைல்டு இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹோமோசிடின் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹீமோசிட்ரின் டெபாசிட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். மினிமல் ஸ்பிண்டில் செல்ஸ் க்ரோத்,
மினிமல் ஸ்பிண்டில் செல் growth இருக்குது. அட்வான்டேஜஸ் வந்து நோடியூல்ஸ் ஃபார்ம் ஸ்பிண்டில் ஷேப் லைக் ப்ராலிஃபரேட்டடாக இருக்குது. மாடரேட்ஸ் அப்புறம் செல் வந்து வேரியபிலிட்டி இருக்குது. ஒரு ஸ்லெட் லைக் ஸ்பாட்ஸ் இருக்குது. இப்போ ஷேப் வந்து இருக்குது, ஸ்லெட் லைக் ஷேப்பில் இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் ஸ்பிளிட் லைக் ஷேப் இருக்குது. இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இருக்குது. நியூ பிளட் வெசல் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அப்போஷன் இன்க்ளூட் வந்து ஆன்டி ரிட்ரோவைரல் தெரப்பின்னு இருக்குது, கீமோதெரப்பின்னு இருக்குது, ரேடியேஷன் தெரப்பி அண்ட் சர்ஜிக்கல் தெரப்பி. அதுக்கப்புறம் வந்து கீமோவில் வந்து இன்ட்ராலீஷ்னல் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பின்னு இருக்குது. இப்போ ப்ரோக்னாசிஸ் வந்து HIV AIDS வந்து நம்ம இதில் பார்க்க முடியும்.